வெல்கம் பேக் டு மூவி மட்டுவஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு செம்மையான ஆக்ஷன் படம். ஒரு கால்வாசி படம் தான் ஸ்டோரியா போகும், அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஆக்ஷனா தான் இருக்கும் இந்த படத்துல. இந்த படத்தை நிறைய பேர் கேம் மாதிரி விளையாண்டுருப்பீங்க. படத்தோட பேரு மார்டல் காம்பேட். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்த ஹீரோவோட தம்பி, இன்னொருத்த படத்தோட வில்ல ஹீரோவோட தம்பியை போட்டு அடின்னு அடிக்கிறான். கை காலெல்லாம் போட்டு உடைக்கிறான். அவனை அடிச்சு முடிச்சு வாட்டி, உன் தம்பியோட ஆத்மா எனக்கு தான் சொந்தம், அடுத்தது நீ தான் சொல்றான். டக்குன்னு அப்படியே ஒருத்தன் கனவுல இருந்து முழிக்கிறான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் பேரு லூகாங். உன் தம்பி இறந்துட்டான், வீட்டுக்கு திரும்பவான்னு சொல்லிட்டு தாத்தா லெட்டர் எழுதிருக்காரு. ஸோ கனவுல வந்த மாதிரி லூவோட தம்பி செத்து போயிட்டான். அவனை கொன்னதே வில்லன் தான். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி ஒரு பெண் போலீஸ் காட்டுறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. அவங்க பேரு சோனியா பிளேடு. சோனியாவும் இன்னும் கொஞ்சம் போலீஸ் கேனன்னு ஒருத்தர் யாரோ பிடிக்க போயிட்டு இருக்காங்க வேகமா. அங்க ஏதோ ஒரு கிளப் மாதிரி இடம் இருக்குது. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க பிடிக்கிறதுக்கு. அவனை இந்த ஒத்தக்கன்னு வச்சுக்கிறாள். அவன் தான் கேனோ வில்லனுக்கு வேலை செய்யறான். வில்லன் பேரு ஷாங். கேனோ சோனியாவோட பார்ட்னரை கொண்டுட்டான். ஸோ அதனால தான் சோனியா இவனை வெறிகொண்டு தேடுறா. சோனியா உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வரா. அவளை கண்டிப்பா போட்டுக்கு வரவே, அவள் கண்டிப்பா டோர்னமெண்ட்டுக்கு வேணும்னு சொல்றான் வில்லன். சோனியாவும் மற்ற போலீஸ் உள்ள வந்து இவன் ஆளுங்களெல்லாம் சுட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. சோனியா ஒரு ஆளை சுட்டு ஒழுங்கா சொல்லு கேனோ எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி வேற ஒருத்தனை சமகத்தா காமிக்கிறாங்க. அவன் பேரு ஜானி கேஜ். ஜானி இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி. சுத்தலி நிறைய ஆளுங்க கோட் போட்டுக்கிறாங்க. அவனு கூட பயங்கரமா சண்டை போடுறான். சண்டை செம்ம வெறுத்தனமா இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நவுத்திட்டு இருக்கிறான். ஒருத்தன் மட்டும் பேண்ட் நிக்கிறான். டேய் இப்ப நீ கீழே விழுணும்னு சொல்றான். அவனு விழுந்துறான். ஏன்னா இது ஒரு ஷூட்டிங். ஜானி ஒரு ஆக்டர். ஜானி என்னத்த ஒரு ஆக்டரா இருந்தாலும் அவனுக்கு நிஜமாலுமே மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். ஆனா இவனை எல்லாரும் ஃபேக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார் உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றான். யாருன்னு பார்த்தா ஜானியோடைய மாஸ்டர் வந்திருக்காரு. பிரஸ் எல்லாம் உன்னை பத்தி தப்பா எழுதுறாங்க போல. நீ இந்த உலகத்திலே சிறந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட், நீ அதை நிரூபிச்சே ஆகணும். எப்படி நிரூபிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு. அதுல நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்சினா உனக்கு மரியாதை கிடைக்கும். அப்ப நீ நிரூபிக்கலாம்னு சொல்றாரு. சரி அந்த டோர்னமெண்ட்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்டதுக்கு, நாளைக்கு ஒரு போட் இந்த ஊரை விட்டு போகுது, அதுல நீ ஏறினா டோர்னமெண்ட்டுக்கு போலான்னு சொல்றாரு. ஆனா இப்ப வந்தது ஜானியுடைய உண்மையான மாஸ்டரே கிடையாது. வில்லன் தான் உருமாறி வந்திருக்கான். ஒரு பக்கம் லூ சைனால இருக்கிற டெம்பிள் ஆஃப் லைட்டுக்கு போறான். அங்கதான் இவன் தாத்தா இருக்காரு. அந்த டெம்பிள் ஆஃப் லைட் ஒரு பிரம்மாண்டமான புத்தர் கோயில். அங்க இவன் தாத்தாவை பாக்குறான். இங்கே தான் உன் தம்பியோட பிணத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. சரி எப்போ இது அனுச்சுன்னு கேட்டதுக்கு, நீ அமெரிக்கா போனவாடி அனுச்சுன்னு சொல்றாங்க. நீ அமெரிக்கா போனவாடி உன் தம்பி டோர்னமெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஏன் அந்த டோர்னமெண்ட் பத்தியே பேசுறீங்க, அதை வச்சு நான் உலகத்தையே காப்பாற்ற முடியும்னு கேட்கறான். இப்போ வர வழி இல்லாம தாத்தா லூத்தா சோசன் அவனை நம்ம டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த டோர்னமெண்ட்டுக்கு எதுக்கு கலந்துக்க ஆசைப்படுறேன்னு எல்லாரும் கேட்கறாங்க. என் தம்பி சத்தத்துக்கு பழி வாங்க போறேன்னு சொல்றான். பழி உணர்வோட சண்டை போட்டீங்கன்னா நீ கண்டிப்பா தோத்து போடுவேன்னு சொல்றாங்க எல்லாரும். அப்போ அந்த டெம்பிள்குள்ள யாரோ வராங்க. அவரை பார்த்து எல்லாரும் மண்டிடுறாங்க. இவரு பேரு லார்ட் ரைடன் சாதாரண மனுஷன் கிடையாது. இவரு இடிமின்னல் கடவுள், காட் ஆஃப் தண்டர். அந்த டோர்னமெண்ட் ஒரு பெரிய பொறுப்பு. அது ஒன்று பழிவாங்கிற இடம் கிடையாது. நீ விதி விட்டு விலக முடியாதுன்னு சொல்றாரு. நீ அந்த போட்டியில ஜெயிக்க போறேன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றான். சரி எப்படி காட்டுன்னு சொல்றதுக்கு இவன் அடிக்க வரான். இவரு ஒரே கமத்தா கமுத்திடுறாரு. நீ இவ்வளவு பலசாலியா இருந்த என் தம்பி பாதுகாத்திருக்க வேண்டித்தானே, நானே என் தம்பியை கொண்டு நான் கண்டுபிடிச்சு கொடுறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிடுறான். ஹாங்காங் செய்வன் பேங்கிற ஒரு இடத்துல இப்ப எல்லாருமே வராங்க போட்டியில கலந்துக்க. ஜானி லூன்ட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே ஷிப்புக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஜானி லூ கிட்ட தம்பி பெட்டி தூக்கு காசு தரேன்னு சொல்றான். இவன் காசை வாங்கிட்டு பெட்டி தண்ணியில போட்டுறான். நல்ல வேலை இவங்க கிட்ட காரை பார்க் பண்ண சொல்லல, இல்லைன்னா கார் தண்ணியில கிடக்கும். சோனியாவும் இன்னொரு போலீஸும் அங்கத்தான் இருக்கிறாங்க. கேனோ வருவான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க ஒரு பெரிய டிராகன் ஷிப் வருது. அது பாக்குறதே ஏதோ பழங்காலத்து ஷிப்பு மாதிரி இருக்குது. அந்த டோர்னமெண்ட் எல்லாம் கலந்துக்கிற எல்லாருமே ஷிப்புக்குள்ள ஏறாங்க. கேனோவும் அங்கே தாக்குறான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு சோனியாவும் ஷிப்புக்குள்ள போயிடுறான். சோனியா உள்ள வந்து மிரட்டுறாங்க கேனோ எங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு யாருன்னே தெரியாது. டக்குன்னு ஷிப்போட பேஸ்மெண்ட்டுக்கு போய் தேடுறாங்க. யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்க வெளில இருக்கிறான். சோனியா உன்னை ஒரு வழியா மீட் பண்ணிட்டேன், இது என்னோட போட்டு, நீ இந்த டூர்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். லூவு ஜானி அங்க வந்துடுறாங்க. உள்ள இருந்து திடீர்னு 2 அடியாளுங்க வராங்க. ஸ்கார்பியன் அண்ட் சப் ஜீரோ என்னோட அடிமைகள், ரொம்ப பயங்கரமானவங்கன்னு சொல்றான் வில்ல. சோனியா கன் எடுத்து காமிக்கிறாங்க. ஒருத்தன் தொட்டவனே கன்னு ஃபுல்லா ஐஸ் ஆகுது. இன்னொருத்தன் கையில இருந்து ஏதோ பாம்பு மாதிரி வருது. சடனா அந்த 2 பேத்தையும் மின்னல் வச்சு யாரோ தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ரேடன் அங்க வந்துட்டாரு. டோர்னமெண்ட்டில் மட்டும் தான் சண்டை போடணும், அதுக்கு முன்னாடி ஆளுங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஓ சாரி, அப்புறம் நீ ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் வெளில. ஸோ இப்போ தான் ரேடன் அந்த டோர்னமெண்ட்டை பற்றி, அந்த டோர்னமெண்ட் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ சந்திக்க போகிறது உங்கள் ஈகோ, உங்கள் எதிரி, உங்கள் பழி வாங்குற எண்ணத்தோட முக்கியமானது. நீங்கள் எல்லாரும் மார்டல் காம்பேட்னு சொல்ல போகிற டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த பூமியுடைய சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க போகிறீங்க. நம்ம பூமி சாம்ராஜ்யம் மாதிரி நிறைய சாம்ராஜ்யம் இருக்குது. அதில் ஒன்று தான் அவுட் வேர்ல்டு. அழிவே இல்லாத ஒருத்தன் அந்த அவுட் வேர்ல்டுக்கு அரசன் ஆயிட்டான். இப்போ அவன் இந்த பூமியை ஆள பார்க்கறான். இவ்வளோ பலசாலியா உள்ளவன் ஸ்டேட்டாவே வந்து பூமி ஆள வேண்டித்தானே அப்படிங்கிறதுக்கு, இல்லை இந்த டோர்னமெண்ட்டை 10 முறை கண்டினியூஸாக ஜெயிச்சா மட்டும்தான் அவனால் பூமி ஆள முடியும். ஏற்கனவே வில்லன் சாங்சங் ஆளுங்க 9 முறை கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 1 ஜெயிச்சா போதும் அவன் பூமி ஆளுவான். ஸோ இப்போ இவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அந்த கண்டினியூட்டியை உடைக்க முடியும், பூமியை காப்பாற்ற முடியும். பல கோடி மக்களோட விதி உங்க கையில தான் இருக்குது. உங்களில் ஒருத்தன் தான் இந்த டோர்னமெண்ட்டை தீர்மானிக்க போறான்னு சொல்றாரு. அந்த வில்லன் சாங்சங்க என்ன பண்றதுன்னு லூ கேட்கறான். இன்னும் நீ பழி வாங்குறத விட மாட்டியா? இப்போ நீ அவன் கூட சண்டை போட்டினா ஆத்மா அவனுக்கு அடிமையாயிடும். பின்னாடி ஏதோ பயங்கரமா சத்தம் கேட்குது. வானத்துல ஏதோ தெரியுது. வில்ல அங்க வந்து இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான்.
ஷிப் இப்போ டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அது ஒரு பெரிய தீவு. சோனியா ரேடியோ மூலியமா காண்டாக்ட் பண்ண பாக்குறாங்க, யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஜானி நிறைய சூட் கேஸ் லக்கேஜில் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை தூக்க முடியாம தண்ணியில் விழுந்துட்டு இருக்கான். சோனியா ரேடியோ வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறாங்க. அது நல்லா தான் இது காம்பஸை பாருன்னு சொல்லிட்டு லூ சொல்றான். காம்பஸை பார்த்தா அது ரொட்டேட் ஆகுது, எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஸோ அந்த இடம் தான் காரணம். இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. அந்த தீவுல மேகங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. அதோட படிக்கட்டு ரொம்ப நீளமா போயிட்டே இருக்குது. அந்த மலைக்கு உள்ள ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப பழங்காலத்து இடம் மாதிரி இருக்குது. நிறைய சிலையெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளை மட்டும் தனிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு பிரின்சஸ் கிட்டானா. வில்லன் பிரின்சஸ் கிட்டானாவை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி ஒரு சிலை கிட்ட சொல்றான். அந்த சிலை திடீர்னு ஒரு பள்ளியா மாறுது. அந்த பள்ளி மறைஞ்சு போய் பிரின்சஸை பாதுகாக்குது. போட்டியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப நல்லா வெரைட்டியா சாப்பாடு கொடுக்குறாங்க. வெளில ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. வில்லன் பிரின்ஸ் கோரா கிட்ட நீங்க போட்டி போட போறீங்க, அது உங்களுக்கு பெரிய மரியாதையா இருக்குன்னு சொல்றான். போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு டெமோ காட்டுறேன்னு சொல்லிட்டு வெளில ஒரு டெமோ காட்டுறான். வெளில ஆளுங்களா அங்க இருந்து டேபிள் எல்லாத்தையும் கமுத்தி போடுறாங்க. இப்ப 2 பேர் போட்டி போட போறாங்க. சப் ஜீரோன்னு ஒருத்தர் தான், அவனும் இன்னொருத்தரும் சண்டை போட போறாங்க. இப்ப 2 பேருமே செம்ம வெயிட் ஆகுறாங்க. எதிரில் இருந்தவன் ஏதோ கும்ஃபு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறான் கம்முன்னு இருக்காம. சப் ஜீரோ கையில் ஏதோ பவர் மாதிரி திரட்டுறான். அதை பட்டவனே எதிரில் இருந்தவன் ஐசா மாதிரி சதறி போயிடுறான். ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வில்ல ஆளுங்க கொடுத்தா இவங்க சண்டை போடணும். லூ வில்லனை ஃபாலோ பண்ணி போறான். சோனியாவும் கூட வரேன் அந்த கேனாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேருமே ஒன்னா போறாங்க. இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா நிறைய பிரிட்ஜஸ்லாம் வருது. ரொம்ப ஆழமான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போய் கேனாவை கண்டுபிடிச்சிடறாங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த பிரின்ஸ் கோரன் ஒருத்தர் சொன்னால அவனும் அங்க இருக்கிறான். அவன் பாக்குறதுக்கே 4 கை வச்சுட்டு பயங்கரமா இருக்கிறான். கோரோ கேனாவ் கிட்ட வில்லன் சாங்ஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். வில்லன் கிட்ட யார் சண்டை போட்டாலும் அவங்க அடிமையாயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆத்மா அவனுக்கு சொந்தமாயிடும். இந்த கலைக்கு பேரு பிளாக் ஆர்ட். இதை ஒரு அரசன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டான் அவன். கோரோ இவ்வளவு சொல்லி மரியாதை எல்லாமே கேனோ பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கு சுத்தமா மரியாதைனாவே என்னன்னு தெரியல. கோரோ இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை ஏன் தெரியுமா நான் பூமியில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பூமியில மதிப்பு அதிகம்னு சொல்றான் வில்ல. கேனோவை இங்க கூட்டிட்டு வந்ததே சோனியா கூட சண்டை போடத்தான். அவ கூட சண்டை போடு, ஆனா அவளை காயப்படுத்தாதுன்னு சொல்றான் வில்ல. பிரின்சஸ் கிட்டானான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு 10,000 வருஷம் ஆகுது. அவங்க அப்பா தான் இந்த அவுட் வேர்ல்டுக்கு ராஜா. பிரின்சஸோட அப்பாவை கொண்டுட்டு வில்ல அந்த இடத்துக்கு ராஜாவாயிட்டான். ஒருவேளை பிரின்சஸ் மனுஷன் கூட சேர்ந்தா இவனுக்கு எதிராக செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தனிமைப்படுத்திட்டான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே 3 பேர் ஒட்டி கட்டிட்டு அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியும் சத்தம் போட்டுறாங்க. ஸோ வில்ல ஆளுங்களை ஃபாலோ பண்ண சொல்றான். 3 பேர் திரும்பி வந்த வழியா போலான்னு பார்த்தா வேற ஒரு வழி இருக்குது. எப்படி போறதுன்னு தெரியல இவங்களுக்கு. அதுல ஒரு வழியில பிரின்சஸ் கிட்ட நான் இவங்களுக்கு வழி காட்டுறாங்க. ஸோ அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. லூ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த பள்ளி மறைஞ்சிருந்து இவன் மூஞ்சில எச்சு துப்பிடுது. ஏன்னா அந்த பள்ளி தான் அவங்கள பாதுகாக்குது. என்னாச்சுன்னு ஜானி இடத்துக்கு தெரியல, இங்க ஏதோ இருக்குன்னு சொல்றான். பிரின்ஸ் கிட்ட நான் எங்கன்னு சொல்லிட்டு இங்க ஃபாலோ பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா வில்ல ஆளுங்களை நிறைய பேர் வந்துடுறாங்க. இனிமே படம் ஃபுல்லா செம்ம ஃபைட்டா தான் இருக்க போகுது. 3 பேர் தனித்தனியா செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும். லூ எல்லாத்தையும் எகிரி அடிச்சு பந்தாரா. சோனியா சூப்பரா சண்டை போடுறாங்க. ஜானி அவனுக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுறான். கடைசியாக வந்த ஆளுங்க எல்லாத்தையுமே 3 பேருமே தனியாவே அடிச்சு போட்டுறாங்க. அங்க ரேடன் வந்துடுறாரு. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அவங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய பேர் ஆயுதத்தோட வராங்க. வேணா சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு ரேடன் அவரோட பவரை காட்டுறாரு. ஸோ எல்லாரும் சண்டை போடாம அப்படியே இருக்கிறாங்க. ஸோ சண்டை எதுவும் ஏற்படாத மாதிரி இவங்களை பாதுகாப்பா ரேடன் கூட்டு போறாரு. ஏன்னா டோர்னமெண்ட் வரத்துக்குள்ள இவங்க பாதுகாப்பா இருக்கணும். டோர்னமெண்ட்ல வில்லனும் சண்டை போடுவான். வில்லனும் ஃபார்மர் சாம்பியன் தான். அவன் கோரோவோட ரொம்ப ஆபத்தானவன்னு சொல்றாரு. வில்ல அவனுக்குள்ள அடிமையா இருக்கிற ஆத்மாவை யூஸ் பண்ணி சண்டை போடுவான். ஸோ அதனால தான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். போட்டி நாளைக்கு நடக்க போது எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு ரேடன். அடுத்த நாள் போட்டிக்கு தேவையானது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டாங்க. இப்ப போட்டி நடக்க போகுது. இந்த கட்டத்துல இருந்து என் தீவு தான் உங்க போட்டிக்கொள்ளும். லூகாங் நீத்தா முதல்ல போட்டிட்டு போற மார்டல் காம்பேட் ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்றான் வில்ல. லூத்தா இப்போ ஃபர்ஸ்ட் சண்டை போட போறான். ஆப்போனண்ட் செம்ம வெயிட் ஆகிறான், இவனும் செம்ம வெயிட் ஆகிறான். 2 பேரும் மாத்தி ஸ்டீல் காமிக்கிறானுங்க. இப்போ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை செம்மையா போது. குச்சை வச்சு மாத்தி அடிச்சுக்கிறானுங்க 2 பேரும். வேகமாவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. லூ காலை வச்சு அடிக்கிறான், அவன் குச்சை வச்சு அடிக்கிறான். சண்டை நல்லா பரபரப்பா போது. சுத்தி இருந்த எல்லாருமே கத்துறாங்க. லூ மோஸ்டா காலை வச்சு தான் அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ஆப்போனண்ட் இவன் குச்சை உடச்சரா. ஸோ 2 பேரும் கை காலை யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. சண்டை இப்படியே மாத்தி போது. கடைசியா லூ 2 காலை யூஸ் பண்ணி ஒரு கிக்கு ஊடுறான். அப்படியே படுத்துக்கிறான் ஆப்போனண்ட். போட்டியில் லூ ஜெயிச்சிடறான். ஆனால் தோத்தவன் ஆத்மாவை அப்படியே வில்ல உறிஞ்சு எடுத்துக்கிறான். ஸோ அவன் செத்து போயிட்டான். அடுத்த போட்டியில் சோனியா சண்டை போட போறா. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுக்கிறா சண்டை போகிறதுக்கு. சோனியா பிளேடு, உனக்கு ஒரு பரிசு வச்சுக்கிறேன். அந்த பரிசுக்கு நீ அப்புறமேட்டு நன்றி சொல்லுன்னு சொல்கிறான் வில்ல. என்னன்னு பார்த்தா சோனியா கூட சண்டை போடுறதே இவ தேடன அந்த கேனோ தான். சோனியாவுக்கு அவனை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிருச்சு. அவன் கத்தியில எடுத்துட்டு வரான் சண்டை போடுறதுக்கு. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை செம்மையா இருக்குது. சோனியா இவனை போட்டு நவுத்திட்டுக்கிறான். என் பார்ட்னரைய கொண்டா இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தம்சம் பண்ணிட்டுக்கிறான். அவனும் திருப்பி அடிக்கிறான் பதிலுக்கு. இப்படியே ரொம்ப நேரம் சண்டை போடுறாங்க. அவன் சோனியாவோட வயிற்றுல எட்டி வச்சிடறான். அவளுக்கு செம்மையா வலிக்குது. ஓ ரொம்ப வலிக்குதா பேபி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். சோனியா கோவம் வந்து அவ கால் எடுத்து கழுத்துலேயே ஒரு லாக்கை போட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுறா. ஸோ சோனியாவை ஜெயிச்சிட்டா போட்டியில். அடுத்தது ஜானியுடைய சண்டை.
ஜானியோட ஃபைட்டு காட்டுக்குள்ள நடக்க போது அவன் ஸ்கார்பியன் கூட சண்டை போட போறான். ஸ்கார்பியன் அவன் கையை நிட்டுனா உள்ள இருந்து ஏதோ பாம்பு மாதிரி வந்து இவனை அட்டாக் பண்ணுது. இவனுங்க ஃபைட்டு கொஞ்சம் காமெடியா தான் இருக்குது. ஏதோ பாம்பு வச்சு அட்டாக் பண்ணிட்டு இவனு மரத்தை சுத்தி ஓடிட்டு இருக்கிறான். ஜானி சுத்தி ஓனதுல பாம்பு மரத்துல மாட்டிச்சு மறுபடியும் இழுத்துக்கிறான் கைக்குள்ளேயே. இவன் மறுபடியும் பாம்பு வச்சு அட்டாக் பண்ணும்போது ஜானி நவுந்துக்கிறான். சோ பாம்பு மரத்துல மாட்டி செத்து போயிடுது. இத்தா சான்ஸ் சொல்லி ஜானி வேகமா ஓடுறான் அவன் அடிக்கிறதுக்கு. ஆனா அவன் ஏதோ பவர் யூஸ் பண்ணி இவனை டெலிபோர்ட் பண்ணிடுறான் அங்க இருந்து. சோ 2 பேரும் அப்படியே டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஃபைட்டு செம்மையா இருக்குது. 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் சரிசமமா சண்டை போடுறாங்க. அவன் ஜானி போட்டு உதன்னு உதைக்கிறான். காலை பிடிச்சி வாரி விடுறான். முகரையா குத்திக்கிறாங்க 2 பேரும். ஸ்கார்பியன் சமர் சால்ட்டெல்லாம் அடிச்சு சண்டை போடுறான். ஜானி இவங்க கூட சண்டை போட முடியாம தாவி மேல உயரமா போயிடுறான். மேல போன வாட்டி அங்க இருந்த மூங்கில் குச்செல்லாம் இவன் மேல தள்ளிட்டு கொல்லான்னு பாக்குறான். அப்பயும் இவனுக்கு ஒன்னும் ஆக மாட்டேது. ஸ்கார்பியன் இப்பதான் மாஸ்க கட்டுனா உள்ள மண்டவோட தெரியுது. அந்த ஸ்கார்பியன் வாயிலிருந்து நெருப்பு விடுறான். இவன் அது படாத மாதிரி பக்கத்துல இந்த ஷீல்டு எடுத்து தடுத்துக்கிறான். ஜானி ஒரு ஈட்டி எடுத்து தூக்கி போட்டா அவன் தோல் கிழிஞ்சு ஒரே ரத்த நெருப்புன்னு வருது. கடைசியா ஜானி எகிரிட்டு வந்து அந்த ஷீல்டை வச்சு பொலப்பலன்னு பொழக்கிறான். உடம்புல இருந்து ஒரே ரத்த குழம்பா வருது. எப்படியோ அந்த ஸ்கார்பியன் வெடிச்சு செத்து போயிடறான். ஸோ ஜானி ஜெயிச்சிட்டான். இன்னும் சண்டை முடியல. அடுத்தது லூவோ கிட்டானாவும் சண்டை போட போறாங்க. பிரின்சஸ் கிட்டானாவும் கூட சண்டை போட்டுட்டு இவனுக்கு சில க்ளூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. முழு மனசோட சண்டை போட அப்பதான் போட்டியில ஜெயிக்க முடியலன்னு நம்பிக்கை வராது. இதை சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இன்னும் சில க்ளூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீ அடுத்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எந்த எலமெண்ட் உயிர் தருமோ அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஜெயிக்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போறாங்க. சண்டை போடும்போது நான் சொன்னதை மட்டும் எக்கறத்து கொண்டு மறந்துடாதுன்னு சொல்றாங்க. இதை பார்த்து வில்லனே செம கடுப்பாய் இந்த போட்டியை வேணாம்னு சொல்லி நிறுத்திடுறான். அடுத்த போட்டியில லூ சண்டை போறதுக்கு முன்னாடி வாலியில ஏதோ ஒன்று வச்சுட்டு போறாரு ரேடன். இப்போ அந்த சப் ஜீரோவோ லூவை சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். செவுத்து மலையில ஏறி செம்மையா சண்டை போறான். பல்ட்டில அடிக்கிறான் பயங்கரமா. இப்படியே ரொம்ப நேரம் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல லூ அவனை அடிச்சிடுறான். இப்போ அவன் சண்டை போறதை நிப்பாட்டிட்டு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா சண்டை போட தோத்து போயிடுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி டெமோ ஃபைட்ல காமிச்ச மாதிரி ஏதோ ஒரு பவர் மாதிரி திரட்டி அவனை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டான். லூ அந்த ஷீல்டை தொட பார்க்கறான். கை பயங்கரமா வலிக்குது. அப்ப தெரியாம அந்த வாலியை தள்ளி விட்டுறான். அந்த வாலிக்குள்ள தண்ணி தான் இருக்கு. ஒரு பக்கம் பிரின்சஸ் கிட்டானா இவனை வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க சொன்னதே இவனுக்கு ஞாபகம் வருது. உயிர் கொடுக்குற எலமெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, அது தண்ணி தான். தண்ணி வச்சுதான் இவனை அழிக்க முடியும். அவன் பவர் தண்ணி கிட்ட போக மாட்டேங்குது. ஸோ அதை கவனிக்கிறான். அதனால தண்ணி வச்சு அவனை அழிக்க பாக்குறான். லூ அந்த வாலி எடுத்து வேகமா சுத்தி உள்ள போறான். அதுக்குள்ள இருந்த தண்ணியில அப்படியே ஷார்ப்பா போகுது. அவன் பவர் ஐஸ் தான். அதுல எது பட்டாலும் ஐஸா மாறிடும். ஸோ தண்ணி அதுல பட்டு ஐஸா மாறிடுச்சு. அந்த பனிக்கட்டி ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. ஒரே குத்துது இவன் செத்து போயிடுறான் அப்படியே ஐஸா மாறி. அவ்வளோதான், முதல் நாள் ஃபைட்டு முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு புயலே ஓஞ்சி முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபைட்டு. அடுத்ததா இவங்க கோரோ கிட்ட சண்டை போடணும். நேராக வந்துருச்சான்னு கோரோ கேட்குறான். ஆமான்னு வில்லன் சொல்கிறான். கோரோ பென்டன்ல வர ஃபோராம்ஸ் மாதிரியே தான் ரொம்ப பலசாலி. எத்தனையோ பேர் கோரோ கிட்ட சண்டை போட போறாங்க. ஆனால் யாராலையுமே சண்டை போட முடியல. எல்லாருமே தோத்து போயிடுறாங்க. WWE வர மாதிரி ரிங்குக்குள்ள சண்டை போடுறாங்க. ஆப்போனண்டே இவனை பார்த்து பயந்துடுறான் ரொம்ப. இந்த மனுஷங்க டீம்லாம் கத்துறாங்க அவனோட அடின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனால சுத்தமா முடியல. அடி வாங்கிட்டு இருக்கிறான். 4 கை வச்சுக்கிட்டு போட்டு பழந்து தள்ளுறான். சுத்தி இருந்தவங்களாம் கத்துறாங்க பயங்கரமா. கமான் எந்திரி சண்டை போடுங்கிறாங்க. இவன் சண்டை போட்டாலும் 2 கை வச்சு பிடிச்சிக்கிறான். 2 கை வச்சு அடிக்கிறான். கோரோ ஆப்போனண்ட் தலையிலே போட்டு அடின்னு அடிக்கிறான். வில்ல அவன் கதையை முடிங்கிறான். கடைசியா அவன் அப்படியே 2 கையில தூக்கி ஒரு அடி வைக்கிறான். அவளைத்தான் படுத்துக்கிறான். அப்படியே தோத்தோன்னே கோரோ தூக்கி காமிக்கிறான். அவன் ஆத்மாவை வில்ல உறிஞ்சிக்கிறான். இதை பார்த்து 3 பேர் இவங்ககிட்ட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு கேட்கறாங்க ரேடன் கிட்ட. கோரோவையும் கொல்ல முடியும், சாங்ஸங்கோட பவரையும் அழிக்க முடியும். அதுக்கு நீங்க உங்க வீக்னஸை ஓவர் கம் பண்ணி ஆகணும். யாரு வேணாலும் யார் கூட வேணாலும் சண்டை போட்டு ஜெயிக்கலாம். ஆனா சண்டை போடுறது முன்னாடி நம்ம பயத்து கூட சண்டை போட்டு ஆகணும். ஜானி ஒன்னும் எல்லாரும் ஃபேக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை நிரூபிக்க நீ சண்டை போடுவ. அப்படி நீ சண்டை போட்டினா நீ தோத்து போயிடுவ கண்டிப்பா. சோனியா, நீ மற்றவங்க உதவி இல்லாமல் தனியாக சண்டை போட பார்ப்ப. நீ மற்றவங்கள நம்புறதுக்கு பயப்படுவ. அதுதான் உன் பயம். அதனால நீ தோத்து போயிடுவ. லூ, நீ உன் விதியை பார்த்து பயப்படுவ. உன் தம்பி சத்தத்துக்கு நீ தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் நீ இல்லை காரணம். சாங் உன் பயத்தையே எதிராக யூஸ் பண்ணி உன் சோலை கட்டுப்படுத்த பாப்பா. நீ தயாராக இருக்கணும். லூ தனியாக தியானம் பண்ணி அவன் தம்பி செத்த குற்ற உணர்ச்சி அழிக்க பார்க்குறான். ஜானி அந்த கோரோ கிட்ட நான் சண்டை போடுறேன், அவனை தோக்கடிக்க முடியும்னு சொல்கிறான். ஏன்னா இவங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன காப்பாற்றுறதா நினச்சி முட்டாள்தரமாக எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி சோனியை திட்டுறாங்க. ஆனால் இவெல்லாம் கேட்காம போயிட்டு இருக்கிறான். ஸோ ஜானி ஸ்ட்ரெயிட்டாக வில்லங்கிட்டே போய் கோரோ கிட்ட நான் சண்டை போடுறேன்னு சொல்கிறான். சாகிறதுக்கு அவ்வளோ விருப்பமா? சாக போகிறது நான் இல்லை அவன் தான் சொல்கிறான். சரி, நீயே கோரோ கிட்ட சண்டை போடு. ஆனால் அதுக்கு கைமாத்தா நான் யாரை தேர்ந்தெடுக்கிறனோ அவங்க தான் கடைசி சண்டையில் என்கிட்ட சண்டை போடணுன்னு சொல்கிறான் வில்லன். இவங்க 2 பேர் பண்ற டீலை ரேடன் தடுக்க பாக்குறாரு. ஆனா முடியல. ஜானி டீல் ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ கோரோ கிட்ட சண்டை போட போறது ஜானி. அடுத்த நாள் சண்டை போறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஜானி வந்துட்டான், கோரோ வந்துட்டான். கோரோ தெனாவட்டா ஜானியுடைய கூலிங் கிளாஸை வாங்கி உடச்சு போடுறான். சீக்கிரமா இவன் கதையை முடின்னு சொல்லி வில்ல சொல்றான். ஸோ கோரோ ரெடி ஆகிறான் சண்டை போடுறதுக்கு. அப்ப ஜானி குமிஞ்சு இவன் மெயின் பாயிண்ட்ல ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். வழி தங்காம இவன் கத்துறான் பயங்கரமா. ரேடன் சந்தோஷத்துல பக்கத்துல இருந்து போட்டு அடிக்கிறாரு. சீக்கிரம் அவன் கதையை முடின்னு சொல்லி வில்லன் கத்துறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான் கோரோ. ஜானி அங்கிருந்து ஓடி மலையோட முடிவு கிட்ட வந்துட்டு அங்கிருந்து விழுந்தா அவ்வளவுதான். அந்த சன் கிளாஸஸோட விலை $5 சொல்லிட்டு இவனை போட்டு அடிக்கிறான். கடைசியா அவனை மலை உச்சிலேருந்து தள்ளிவிட்டு சாவடிச்சாரான். ஸோ ஈஸியா சண்டை முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வில்ல சோனியாவை கடத்திட்டு போயிடுறேன். ஆனால் அவ கொடுத்தா கடைசி சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு வில்ல சோனியாவை அண்டர் வேர்ல்டுக்கு தூக்கிட்டு போயிடறான். அங்கே ரேடுனால வர முடியாது. இவங்கள தனியாக போய் ஆகணும். உங்ககிட்ட அறிவு இருக்கு, வில் பவர் மட்டும் தான் கம்மியா இருக்கு. அதை அதிகப்படுத்திட்டு அண்டர் வேர்ல்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. ஸோ இவங்களும் போறாங்க அண்டர் வேர்ல்டுக்கு.
எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னை அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் படிச்ச ஸ்கூல் தான் நான் வருதுன்னு சொல்றான் ஜானி. இவங்க ரெண்டு பேத்தி யாரோ ஃபாலோ பண்றாங்க, யாருன்னு பார்த்தா அந்த பள்ளி தான் ஃபாலோ பண்ணுது. லூ அதை கண்டுபிடிச்சு அது கூட சண்டை போடுறான். லூ அந்த பள்ளி தூக்கி ஒரு சிலைக்குள்ள போறா, திடீர்னு அந்த சிலைக்கு உயிர் வந்து மனுஷனா மாறிடுது. அந்த மனுஷன் கூட லூ சண்டை போறான். இது அவ்வளோக்கு இம்பார்ட்டன்டான சீன் இல்லை, எப்பயும் போலத்தான் சும்மா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அந்த பள்ளியை சாவடிக்கு தான் இந்த சீன் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பள்ளி செத்தாத்தா பிரின்சஸ் கிட்டனாவை காப்பாற்ற முடியும். ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் சண்டை போறாங்க. எப்படியோ மறுபடியும் அந்த மனுஷன் சிலையை அந்த பள்ளியை சாவடிச்சிடறான். அந்த பள்ளி இல்லாதனால பிரின்சஸ் கிட்டனாவும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இவங்களை தடுக்க யாரும் இல்லை. இனிமேட்டு வில்லம் பிளாக் டவர்னு ஒரு இடத்துல இருக்கிறான். நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு போறாங்க. இந்த அண்டர்வேல்டை எங்க அப்பா ஆளும்போது சூப்பரா இருந்துச்சு, ஆனா இவன் வந்த வாட்டி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பிளாக் டவர்ல 3 போட்டி இருக்கும். எதிரியை சந்திக்கணும், ஒன்னையே சந்திக்கணும், அப்புறம் பயத்தை சந்திக்கணும். இவங்க 3 பேர் மார்வேஷம் போட்டுட்டு அந்த பிளாக் டவருக்குள்ள போயிடுறாங்க. எப்படியோ அங்க போன வாட்டி வில்லன் கிட்ட லூ நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றான் சண்டை போறதுக்கு. அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். லூ வில்லனும் இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை செம்மையா இருக்குது, சுத்தி சுத்தி அடிச்சுக்கிறானுங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து சரிசமமா மோதிக்கிறாங்க. ஆனா லூ வில்லன் அடிச்சிடறான். வில்ல வாயிலிருந்து ரத்தம் வருது. முட்டாள், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வில்ல அவன் பவர் யூஸ் பண்றான். அவனுக்குள்ள இருந்து செத்த மக்களோட சோல்லா வெளியே வருது. இதுதான் மொத போட்டி, ஃபேஸ் யுவர் எனிமி. நிறைய பேர் இருக்கிறாங்க. செத்த ஆத்மா கூட இவன் சண்டை போட்டு ஆகணும். லூ அட்டன் டைம்ல அங்கிருந்து எல்லாத்துக்கூடயுமே சண்டை போறான். எல்லாரும் வெப்பன் கைமா இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே சமாளிக்கிறான். சண்டை போட்டு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறான். இவ்வளோதான் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கறான் வில்லனை பார்த்து. ஓ சோலை என்னால் பார்க்க முடியுது, நீ செத்து போடுவ. இதுதான் 2வது போட்டி, ஃபேஸ் யுவர் செல்ஃப். என் சோலை உன்னால் பார்க்க முடியும், ஆனா அந்த சோலுக்கு நீ சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லிடுறான். ஸோ 2வது போட்டியில இவன் ஜெயிச்சிடறான். இப்போ கடைசி 3வது போட்டி, ஃபேஸ் யுவர் வாஸ்ட் ஃபியர். வில்லன் லூவோட தம்பி மாதிரி உருமாறி மனசை மாத்த பாக்குறான். லூ, ரேடன் தான் நீ அனுப்புனாரு. நம்ம அப்பா அம்மா எப்படி செத்தாங்க ஞாபகம் இருக்கா? என்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னா ஏன் இப்படி பண்ண? உனைய வேணா நான் மன்னிச்சிடறேன், என் கூடயே வந்துருன்னு சொல்றான். அது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல, அவன் விதி அவன் கையில தான் இருக்குன்னு சொல்லிடுறான். ஸோ இந்த போட்டியில இவன் ஜெயிச்சிட்டான். கடைசியா வில்லனை இவனு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. வில்லன் பவர் குறையுது, அவனுக்குள்ள இருந்த ஆத்மால வெளியே போகுது. எல்லாருடைய சோலையுமே உறிஞ்சியே உனக்குன்னு ஒரு சோல் இல்லை, உன்னை பார்த்தா பாவமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அவனை சாவடிச்சிடறான். வில்ல செத்த வாட்டி லூவோட தம்பியுடைய ஆத்மா வெளியே வருது. நான் எப்பயுமே இவன் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன். இவங்க எல்லாருமே திரும்ப அந்த டெம்பிளுக்கே வந்துடுறாங்க. இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து அந்த கோயிலை உடைச்சிட்டு ஒரு பெரிய பூதம் வருது. அது கூட இவங்க சண்டை போட போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இல்ல ஆக்ஷனோட எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் விஜே.